இன்னைக்கு நான் பசங்க 2 பேரையுமே அழைச்சுக்கிட்டு என் ஃப்ரெண்டு மாலினி வீட்டுக்கு தான் போயிருந்தேன். யுகே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரு உண்மையான ஃப்ரெண்டு மாலினி. மாலினியோட ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் வைகை அக்காவோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சது. வைகை அக்கா எப்படின்னா, எங்க அக்கா சுந்தரி கூட நான் இருந்தா எப்படி வைபா இருக்குமோ, அந்த வைப எனக்கு வைகை அக்கா குடுப்பாங்க. வைகை அக்கா கூடவும், மாலினி கூடவும் நான் இருக்கும் பொழுது, எங்க அக்கா சுந்தரி கூட இருந்த நாட்கள் தான் எனக்கு ரொம்ப ஞாபகத்துக்கு வரும். எங்க அக்கா சுந்தரிய நீடாமங்கலத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பூவனூர்ல தான் நாங்க மேரேஜ் பண்ணி குடுத்துருக்கோம். எங்க அக்கா சுந்தரிக்கு குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் நான் அடிக்கடி அங்க போக ஆரம்பிச்சேன். அப்போ நான் தஞ்சாவூர்ல எம்எஸ்சி படிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்க அக்கா உஷா மன்னார்குடியில நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. லீவு நாட்கள்ல நானும் எங்க அக்கா உஷாவும் சேர்ந்து எங்க அக்கா சுந்தரி வீட்டுக்கு போயிடுவோம். அங்க என் அக்கா பசங்க கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பேன். அதே மாதிரி இங்க யுகேல என்னோட ஃப்ரெண்டு மாலினியோட பொண்ணும், வைகை அக்காவோட பொண்ணுங்களுமே என் பசங்கள அவ்ளோ சூப்பரா கேர் பண்ணுவாளுங்க. மாலினிக்கு 2 பொண்ணுங்க. சாதனா, சஞ்சனா. அதே மாதிரி வைகை அக்காவுக்குமே 2 பொண்ணுங்க. அனன்யா, லிடியா. என் பசங்க 2 பேருக்குமே இவங்க எல்லாருமே சேர்ந்து விளையாட்டு காமிப்பாங்க. என்னென்ன கார்ட்டூன்ஸ் இருக்கோ அதெல்லாம் வச்சு காமெடி பண்ணி அவனுங்கள ரொம்ப ஹாப்பியா கேர் பண்ணிட்டு இருப்பாளுங்க. ஆரியன் குட்டிக்கு வந்து பப்பா பிக்னா ரொம்ப பிடிக்கும். சாதனா கிட்ட எல்லா டாய்ஸுமே இருக்கும். அவ நெறைய கலெக்ஷன்லாம் வச்சிருப்பா. அந்த பெப்பா பிக் எடுத்துட்டு வந்து கார்டன்ல வச்சு விளையாண்டுட்டு இருந்தான். நான் அப்படியே மாலினி வீட்ல கார்டன்ல இருந்த செடிங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். மாலினியோட இந்த புது வீட்ல வந்து வாழை மரம் நின்னுச்சு. நான் அப்பதான் மாலினி கிட்ட சொன்னேன், "இனிமேலு மாலினி நம்ம வாழை இலைக்கு அலைய வேண்டியதே இல்ல. உங்க வீட்லயே வந்து நாம வாழை இலை எடுத்துக்கலாம்" அப்படின்னு சொன்னேன். அவங்களும் ஆமாமா நம்ம இனிமேலு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னாங்க. மாலினிக்கு வந்து எக் பப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதனால வரும்போதே டெஸ்கோல பஃப் பேஸ்ட்ரி ஷீட் வாங்கிட்டு வந்திருந்தேன். பசங்க கிட்டயுமே நாங்க எக் பப்ஸ் செய்ய போறோம்னு தான் சொன்னோம். அவங்களுமே ரொம்ப குஷியாயிட்டாங்க. பப்ஸ் எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் கார்டன்ல உட்காந்து பசங்க எல்லாருமே ஒண்ணா ஜாலியா என்ஜாய் பண்ணி பப்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்களுமே ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாங்க. பாய்.